ஜக்கரியாவுக்கு ஒரே இரவில் 8 தரிசனங்கள். 8வது தரிசனத்தை தான் நாம் இன்று ஆராயப் போகிறோம். தரிசனத்தில் வரும் ரதங்களும் குதிரைகளும் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் வரும் குதிரைகளா என்ற சந்தேகம் அநேகருக்கு உண்டு. அதனுடைய விடையை இன்றைக்கு பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் இஸ்ரேல் பற்றிய ஒரு மிக முக்கியமான ஊடகங்களில் கேட்க பார்க்க முடியாத காரியத்தை குறித்தும் அலசலாம். அது உங்கள் ஜெபத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். வெல்கம் பேக் டு தி புக் ஆஃப் ஜக்கரியா. ஜக்கரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது எபிசோட். ஜக்கரியாவிற்கு ஒரே இரவில் 8 தரிசனங்கள் வருகிறது. அதில் இன்றைக்கு பார்க்க போவது 8வது தரிசனம். ஒரு சின்ன ரீகேப், வெறும் 7வது தரிசனத்தை மட்டும் பார்க்கலாம். இந்த 7வது தரிசனம் ஒருவேளை நாம் இருக்கும் காலத்தில் நடந்தாலும் நடக்கலாம். ஒரு ஜாடி அல்லது ஈஃபா, அதற்குள் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். அவளை ஆவிகள் ஷைனார் எனப்படும் பாபிலோனிய நிலத்திற்கு கொண்டு செல்கிறது. அது கொண்டு செல்லப்பட்ட பிறகு அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் தங்கி அது சில வேலைகளை செய்ய போகிறது. அநேகர் இதை பார்க்கவில்லை. கண்டிப்பாக பார்க்க நான் பரிந்துரைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இது 8வது தரிசனம். இன்றைக்கு பார்க்க போவது 4 ரதங்கள் யாவேவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றன. இதே அதிகாரத்தில் கடைசி 9 முதல் 15 வசனங்கள் முடிசூட்டு விழா. அதை நாம் இன்று பார்க்க போவதில்லை. அது நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் 2ஆக பிரேக் பண்ணிட்டேன். ஜக்கரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 மலைகளில் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களைக் கண்டேன். அந்த மலைகள் வெண்கலமாய் இருந்தது. 2 மலைகளுக்கு இடையில் ரதங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரதங்கள் என்பது சேரியட்டு, சிங்கிள் குதிரை கிடையாது. இது 2லேருந்து 4 இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று கிடையாது, வெண்கலம். சில வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, இது ஒலிவமலையும் சியோனும், ஏன்னா நடுவில் கிட்ரான் வேலி இருக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அது கிடையாது, உபாகமும் 11:29 கெரிசிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் எபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. அதனால் இது நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்படுகிற ஒரு போராட்டம். இன்னொரு விஷயமும் இருக்கே, அது என்ன? பஷான் மலையிற்கும் சீனாய் மலையிற்கும். இதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வர சங்கீதம் 22 படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து பேசுவது போலவே இந்த சங்கீதம் இருக்கும். இது மெஸ்ஸியானிக் சாம் என்று சொல்வார்கள். பஷான் தேசத்தின் பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டன அப்படின்னு போட்டிருக்கோம். அது சங்கீதம் 68 படிச்சிங்கன்னா, சீனாய் மலைகள் யாவே உடையது, அதை பொறாமையோடு பார்ப்பது இந்த பஷான் மலைகள் என்று போட்டிருக்கும். இது நன்மை தீமை. என்னாகமம் 21:9 மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை உயர்த்தி காண்பிப்பார். அதை நோக்கி பார்த்தவர்கள் சர்ப்பத்தின் விஷத்திலிருந்து விடுபெற்று உயிர் பிழைத்தார்கள். இதனுடைய அர்த்தத்தை பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஜீசஸ் நிக்கோதேமஸ் கிட்ட பேசும்போது பார்க்கலாம், யோவான் எழுதிய நற்செய்தியில். வெளிப்படுத்துதல் 1:15 அவருடைய பாதங்கள் உலகிலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடுங்க. ஜக்கரியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான திரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. இதை சொன்னதுமே ஓரளவுக்கு பைபிளை ரெகுலராக படிக்கிறவங்க, என்னுடைய ரெவலேஷன் ஸ்டடி பார்த்தவங்க, என்னங்க இது ஒருவேளை ரெவலேஷனும் இதுவும் ஒரே சப்ஜெக்டா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நானும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதே மாதிரி இருக்குமோ என்று நினைத்தேன். பட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று கிளியராக பார்க்கணும். இங்கே வர்றது ரதங்கள், சேரியட்ஸ், பல குதிரைகள் சேர்ந்து ஒரு ரதத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அங்கே வந்தது ஒரு மனுஷன் வெள்ளை குதிரையின் மேல், சிவப்பு குதிரையின் மேல், கருப்பு குதிரையின் மேல், பச்சை குதிரையின் மேல் வருவான் போட்டிருக்கோம். ஸோ இது வேற, அது வேற. 2வது, ஜக்கரியா எழுதிய இந்த தீர்க்க தரிசனத்தில் யாவேவனுடைய
ஆவியானது அமைதியை பெற்றது என்று முடிகிறது. ஆனால் ரெவலேஷனில் சீல் ஜட்ஜ்மெண்ட்டு தான் அந்த குதிரை, சீலுக்கு அப்புறம் ட்ரம்பட்டு, எக்கால சத்தம், அதுக்கடுத்து கலச தீர்ப்பு, பவுல் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இது வேற அது வேற. இட் இஸ் நாட் கன்ஃபியூஸ். என்ன காரணம் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். கடைசியில் பார்க்கலாம். 4 மற்றும் 5 வசனங்கள். நான் என்னுடன் பேசின தூதனிடம், ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு மறுமொழியாக, இவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். இந்த தரிசனத்தை பற்றி ஜக்கரியா தெளிவுபடுத்துகிறார். 4 ரதங்களும் அதோனாய்க்கு முன்பு அல்லது ஆண்டவருக்கு முன்பு நிற்கும் ஆவிகளை குறிக்கின்றன. இங்கு அதோனாய் என்பது இயேசுவை குறிக்கும். இந்த 4 ஆவிகள் முழு பூமியின் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அசைன்மெண்ட் தான் இவங்களுக்கு. என்ன அசைன்மெண்ட் பார்க்கலாம். 6 வசனம். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்திற்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னே புறப்பட்டு போனது. புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்திற்கு புறப்பட்டு போனது. கருப்பு நிறம் பெரும்பாலும் 2 காரியங்களை நினைவூட்டும். ஒன்று பஞ்சம், மற்றொன்று இருள். இருள் யாருக்கு சொந்தமானதுங்க? ஆப்வியஸ்லி சாத்தான். அதே நேரத்தில் வெள்ளை பரிசுத்தம் மற்றும் நீதியை குறிக்கிறது. சூழலை கருத்தில் கொண்டு இதை பஞ்சத்தை குறிப்பதாக மட்டும் நான் பார்க்கவில்லை. இன்னொரு விஷயம் பார்க்கணும். பாபிலோன் இஸ்ரேலுக்கு நேரடியாக வடக்கே இல்லை. அது நார்த் ஈஸ்டில் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் ஈஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் பாபிலோனோ அல்லது அசிரியனோ தாக்கும் பொழுது அவன் வடக்கிலிருந்து தான் வருகிறான். பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு வந்த அழிவு வடக்கிலிருந்தே வந்தது. இது கடைசி வரைக்கும் தொடரும். பைதவே, கருப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகளை கொண்ட குதிரைகள் நன்மை மற்றும் தீமையின் கலவையை குறிக்கலாம். இங்கே குறிப்பிட்டுள்ள தெற்கு நாடு எகிப்து மற்றும் ஏதோமையும் குறிக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் அதை மறந்துடுறோம். 7 வசனம். பின்பு பலமுள்ளவைகள், அதாவது ஆவிகள், புறப்பட்டு போய் பூமியில் சுற்றி திரிய கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் பூமியில் சுற்றி திரிந்தார்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவன்கள் உல்லாச சுற்றுப்பயணம் செல்லவில்லை, மாறாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த கேட்டுக்கொண்டனர். அதற்கு உத்தரவு அளிக்கப்பட்டது. அடுத்த வசனத்திலே இதனுடைய ஆன்சர் இருக்கு பாருங்க. 8 வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தப்படுத்தியது என்று என்னுடன் சொன்னார். என் ஆவியிற்கு இளைப்பாறுதல் தந்தார்கள் என்று கூறும்பொழுது பேசுவது தூதனல்ல, சர்வவல்ல யாவே. இது போன்ற வார்த்தைகளில் வரும் மாற்றத்தை பெரும்பாலும் நாம் கவனிக்காமல் அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். சட்டலா வரும் பாருங்க, அழகா. இந்த தரிசனத்தில் குறிப்பிடாத 2 திசைகள் எங்குங்க? கிழக்கும் மேற்கும். என்ன ஆச்சு? ஏன் அந்த சைடு போக மாட்டாங்களா இவங்க? ஜக்கரியா எழுதும் காலத்தில் அவர்களுக்கு கிழக்கு திசையிலிருந்து பெரும் அச்சுறுத்தல் இல்லை. என்ன இருக்கு ஈஸ்டில்? ஒன்றும் கிடையாது. மவுண்டன்ஸு, அப்புறம் அரேபியா டெசர்ட். மேற்கு திசையில் என்ன இருக்கு? மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். வடக்கில் அமைதி நிலவியது என்று கூறுகிறாரே. அப்படின்னா தெற்கு என்னாச்சு? அங்கேயும் போச்சே சில குதிரைகள். தெற்கு என்பது எகிப்து மற்றும் ஏதோமை குறிக்கும். இப்போ ஒரு சின்ன வரலாறை பார்க்க போகிறோம். ஜக்கரியாவிற்கு இந்த தரிசனம் வரும்பொழுது 520 BC, தரியுவின் 2வது வருடம் போட்டிருந்தது. ஒரு 45 இயர்ஸ் கழிச்சு எஸ்தர் காலத்தில் ஆமோன் என்னும் ஒரு ஆககைட் இல்லைன்னா ஆகாகியன் ரொம்ப தொல்லை பண்ணான். அதை தவிர இவங்களுக்கு ஒன்றும் மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. யார் இந்த ஆமோன்? பைபிள் என்ன சொல்லுது? ஆமோன் என்னும் ஆகாகியன். ஆககைட் யாருங்க? எங்கே இருந்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி ஞாபகம் இருக்கா? ஒருவரை குத்தி கொன்று போட்டார். ஏகாக் த கிங். அமலேக்கின் கை யாவேவுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக யாவேவின் யுத்தம் நடக்கும். இது யாவேவின் யுத்தம் தலைமுறையிற்கும் நடக்கும்னு போட்டிருக்கு. சவுத் சைடில் இருக்குது. அந்த சைடில் அமைதி வந்ததாக எழுதவில்லை. வடக்கில் அமைதி இருக்குன்னு போட்டிருக்கு. அந்தி கிறிஸ்து காலத்தில் வடக்கிலிருந்து எங்கே அமைதி வருது? எசேக்கியேல் வாரு வடக்கு, சிரியா இன்னைக்கு வடக்கு, லெபனான் வடக்கு,
ரஷ்யா வரப்போகுது இல்லையா, அது வடக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர் காலத்திற்கு பின்பு வடக்கிலிருந்து மறுபடியும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து தொல்லைகள் வந்தது. அந்த கிறிஸ்துவின் முன் நிழலாய் இருந்த ஆன்டியகஸ் 4 எஃபெனீஸ் காலத்தில் துன்பங்கள் மிகவும் அதிகரித்தது. அவன் வடக்கில் உள்ள சிறிய தேசத்தில் இருந்து ஆட்சி செய்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மாட்டிக்கிச்சுல சாண்ட்விச் மாதிரி. வடக்கில் செலுசிட் எம்பையர், தெற்கு பகுதியில் டாலமிக் எம்பையர், ஈஜிப்ட். இந்த பகுதி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது பாருங்க. ஏன்னா அன்றைய தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்து இந்த காலத்திற்கு இணைத்து நாம் எங்கே நிற்கிறோம், என்ன நடக்குது என்பதை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மேப்பு லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1406 பிசி, அதாவது எக்ஸடஸ் 1446 பிசி. 40 வருஷம் சுற்றி திரிகிறார்கள். அதற்கு பின்பு கானான் தேசத்திற்குள் கால் வைக்கிறார்கள். யோசுவா 12 கோத்திரத்திற்கும் நிலத்தை அலாட் பண்ணுறாரு. அதுதான் நீங்கள் பார்க்குறது. ஆனால் ரெண்டாவது மேப் இருக்கு பாருங்க. இதில் என்ன போட்டிருக்கிறேன், ஃபியூச்சர் ப்ராஃபஸி பிஃபோர் மில்லியனம், 1000 வருடம் அரசாட்சியிற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள். எருசலேமிற்கு தெற்கே இருக்கக்கூடிய நெகவ் என்ற இடத்தில் இருப்பவர்கள் ஏசாவனுடைய இடத்திற்கு செல்வார்கள்னு போட்டிருக்கு. இது ரைட் சைடில் இருக்கிற மேப் பாருங்க, மில்லியனம் லேண்ட், 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா வேற. அப்போ அந்த காலத்துல நடக்கலனா எந்த காலத்துல நடக்கும்? இன்னைக்கு தான். இன்னொரு விஷயம், ஒபடையா 1:19, பெஞ்சமின் கோத்திரத்தார் கிலியாட் நிலத்திற்கு செல்வார்கள். அது யோசுவா கொடுத்த நிலமும் இல்லை, 1000 வருஷம் அரசாட்சி நிலமும் இல்லை. அப்போ எப்பங்க நடக்கணும்? இப்போதான் நடக்கணும். அது எங்க இருக்கு? நாதன் ஜோர்டன், யோர்தானில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி. இந்த மேப்ல பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறது பாருங்க, AMEன்னு போட்டிருக்கேன். A ஃபார் அமோன், M ஃபார் முவாப், E ஃபார் ஈடம். அந்த ஈக்கு கீழே இருக்கிறது தான் மோசே முதல் முறை எகிப்திலிருந்து வந்த பிறகு இந்த அமலேக்கைட்ஸ் சண்டை போட்டான். சும்மா இருந்தவங்க கிட்ட வம்பு இழுக்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் தொடர்கிறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏசாவிற்கும் எனக்கும் என்று யாவே சொல்கிறார், தொடர்ந்து போர் இருக்கும். அது இன்னை வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்டீனியன்ஸ் பீப்புள் என்று சொல்கிறாங்க இல்லையா, அதில் நிறைய பேர், அப்புறம் ஜோர்டனில் இருக்கக்கூடிய நிறைய பேர், காசாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், இவர்கள் எல்லோரும் ஒருவேளை ஏசாவனுடைய வம்சாவளியில் வந்தவர்களாகவும் இருக்கலாம். இல்லை, கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிருக்கு. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். இது எப்பயாவது தெரிய வருமா? வேதாகமத்தில் பெஞ்சமின் கோத்திரத்தார் இந்த நிலத்தை எடுத்துக்குவாங்க, சர்ஃபாடிக் ஜூஸ் நெகவ் எடுத்துக்குவாங்க, நெகவில் இருக்கிறவங்க ஈசா நிலத்தை எடுத்துக்குவாங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது இந்த டெக்னாலஜி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்தே ஆக வேண்டும். சரி, கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட். DNA டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிருமே. அதை உலகத்தில் செய்யவே மாட்டாங்க. அப்புறம் அரசியல் பண்ண முடியாதே. ஒரு லண்டனில் இருக்கக்கூடியவர்கள் DNA டெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க. 23andMe இருக்குது, அப்புறம் ancestry.com இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. நம்மளுடைய DNA டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நம்மளுடைய பூர்வீகம் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த பொண்ணு எடுத்து பார்த்துருக்கு, அதனுடைய ரிசல்ட் இருக்குது பாருங்கள். அதில் என்ன சொல்லுது? 90.9% அராப், இஜிப்சியன், லிவான்டைன். இது முழுக்க முழுக்க பொய்யுங்க. நான் ஒரு பியூர் பாலஸ்தீனியனுங்க. பாலஸ்தீன் என்பது இனமில்லை, பாலஸ்தீன் என்பது நிலம். பைபிளில் ஜெனசிஸில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அரேபியர்கள் இருக்கிறார்கள், பிலிஸ்டைன் என்ற லேண்ட் இருக்கிறது. அந்த பிலிஸ்டைன் யாருன்னா, எகிப்து என்பது தமிழ், ஈஜிப்ட் என்பது இங்கிலீஷ், மிஸ்ரியம் என்பது எபிரேய மொழி. அந்த மிஸ்ரியமனுடைய வம்சாவழியில் வந்தது தான் பிலிஸ்டைன். அது காசா பார்டர், அந்த கடலோரத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிறது கிடையாது. இந்த பாலஸ்டைன் என்பது ஒரு இனம் என்ற பொய் துவங்கியதே இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த யாசர் அரஃபாத் என்பவன் தான் இதை செய்தான். நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன்? இஸ்ரேல் நடந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க பாலிடிக்ஸ் தான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. போன வருடம் இந்த காசா பகுதியினுடைய தீவிரவாத தலைவனாக இருந்த யாயா சின்வர் என்பவன் பல வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு, அவன் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு ஒரு டீல் ஒன்று பேசுகிறாங்க. அந்த டீல்லேருந்து வெளியில் வரும்போது எடுக்கப்பட்ட படம் தான் நீங்கள் பார்க்குறது. அப்போவே அவனுடைய DNA எடுத்திருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. போன வருஷம் அவன் காசாவில் கொல்லப்பட்டான். தெரியாதனமாக கொன்னாங்கன்னாங்க, இருக்கலாம். அப்புறம் அவன் தான் தெரிஞ்சதுமே பாடியை தூக்கிட்டு இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. விக்கிபீடியா போங்க, கில்லிங் ஆஃப் யாயா சின்வர்னு போடுங்க. அதில் டீட்டெயிலாக போட்டிருக்கு. பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணுறோம், இது யாயா சின்வருடைய பாடி தான்ட்டு. பை த வே, இன்னி வரைக்கும் அந்த பாடி இஸ்ரேல் வசம்தான் உள்ளது.
இப்பயாவது சொல்லலாம்ல இவன் யாருன்ட்டு. எஜிப்சியனா அரேபியனா? உங்களுக்கு டவுட் இருந்தா ட்ரேஸ்டுன்னு ஒரு புக் இருக்கு. டாக்டர் நத்தானியல் ஜீன்சன் சொல்லிட்டு ஒருவர், அவருடைய புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. இல்லைனா அவருடைய வீடியோஸை பாருங்க. என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும், இஸ்ரேல் மட்டும் இல்லை பல நாடுகளுக்கு நன்றாகவே தெரியும் இவர்களுடைய பூர்வீகம் என்ன என்பது. ஆனால் வெளியில் அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க. எனிவே ஜக்கரியா 9ஆம் அதிகாரத்தில் காசாவை குறித்தும் எழுதியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கிரீஸை பற்றியும் எழுதியிருக்கிறாரு. அந்த சாப்டர் வரும்பொழுது இன்னும் டீட்டெயிலாக ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அடுத்த எபிசோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா தலையில் க்ரௌன் வச்சுட்டு ஒரு முடிசூட்டு விழா நடக்கிறது. பிரதான ஆசாரியருக்கு எப்படிங்க க்ரௌன் வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது, ஜக்கரியா ராப்சரை பற்றி ஒரு சில க்ளூ கொடுத்திருக்கிறாரோ? லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நம்மோடு இருப்பாராக. ஷலோம். காட் பிளெஸ் யூ. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான தனனான